ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே சிம்பிளான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு கல்யாண பந்திகளில் நல்லா வத்த குழம்போட இதை டேஸ்ட்டாக சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனோட காம்பினேஷன் ஒரு 15 மினிட்ஸில் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆள் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அதோட 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு அப்படி இல்லைனா சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தே போதும். அதோட பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு 3, அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, அது கூட கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான உருவின கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு ரொம்ப டீப்பாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த டைமில் நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சா மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கோஸோடவே சேர்ந்து அது வேகும் போது நல்லா பளபளன்னு உதிரியாக இருக்கும். இப்போ கோஸ் பார்த்திங்கன்னா கடாய் ஃபுல்லாகவே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு கலர்னிங்கன்னா நல்லா நமக்கு அது அடங்கி வந்துடும். அது வேக கொஞ்சம் கம்மியாகவே ஆகிட்டு வரும் நமக்கு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஓரளவுக்கு இப்போ குறைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மைல்டாக கொஞ்சமாக சேர்த்தா போதும், இல்லைனா ரொம்பவே கரிச்சிடும். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டிங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. கோஸ்லேருந்து வர தண்ணியிலேயே இந்த கோஸ் நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணேன். தண்ணி எதுவும் சேர்க்காமே கோஸ் பார்த்திங்கன்னா 3/4 பதம் அளவுக்கு நமக்கு வெந்துடுச்சு. கோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம வேக வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்காது. கலருமே ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சிட்ட பிறகு நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை சேர்த்தாகணும். அவ்வளோதாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சும்மா ஒரு வாட்டி கலரி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப சிம்பிளாக தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மைல்டான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹெவியான காரக்குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி காரசாரமான குழம்புக்கெல்லாம் ஒரு நல்ல பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்திடலாம். உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.